ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு நீலகிரி மலைகளில் உள்ள ஒரு சிறிய கிராமம் திடீரென ஒரு அதிசயமான காட்சியை காணும். பனி, சூரியன் வெளிச்சம் தீட்டும் நிலத்தை மூடி போயிருந்தது. அங்கே ஒரு பேயை காண்பதற்கும் கூட மீரா என்ற துணிவான சிறுமி ஒரு குளிர் மலரை கண்டுபிடித்தாள். அப்போது பனிமன்னி தோன்றினாள். அவளின் உடை பனியுடன் கண்ணாடி போன்று பளபளவென பளபளத்திக் கொண்டிருந்தது. பிரபஞ்சத்தின் சமநிலை கெட்டுள்ளது, அவள் சொன்னாள். ஒரு பனி அதிபதி, என் மந்திரத்தை கவர்ந்தேனில் உங்களின் நிலம் எப்போது இல்லாத பனியில் முடக்கம். மீரா, உன் துணிவே இதனை திருத்தும். துணிந்து மீரா பனியினால் மூடிய மலைகளில் பயணத்தை தொடங்கினாள். பனிகார்கள், பொழுது காற்றுகள், புதிர்களை புரிந்து கொண்டபடி பயணித்து பேயின் அடைமுகத்தை அணுகினாள். அவள் தனது அறிவும் நண்பர்களின் உதவியினும் அந்த பனி அதிபதியின் மந்திரங்களை கண்டுபிடித்தாள். பனி கலந்திருக்கும் நிலம் தீரும்பி மீரா தனது தைரியத்தினால் மண்ணை மீட்டாள். பனிமன்னி, உன் தைரியம் இந்த நிலத்தை மீட்டது என்றாள். அதனுடன் நீலகிரி மலைகளில் ஒளிரும் பனி மீராவின் தைரியத்தை நினைவுகூரும் புனித நினைவாக வாழ்ந்து கொண்டது.